குடிசை இருட்டில் அருகில் இருந்த நாடா விளக்கின் ஒளியை கூட்டி கடிகாரத்தில் நேரம் பார்த்தால் சரசு. மணி 3:30 நெருங்கி கொண்டிருந்தது. இன்னும் விடிய 2 மணி நேரத்துக்கு மேல் இருக்கிறதே. அவளுக்கும் தூக்கம் வரவில்லை. அருகில் தலைமாடு கால்மாடு தெரியாமல் தூங்கும் பிள்ளைகள் பரமனையும் தேவியையும் பார்த்தாள். பள்ளி அனுப்பி வைத்து 6 மாதம் இருக்குமா? பாவம், வீட்டில் வளர வேண்டியவளை இப்படி வறுமைக்காக வேலைக்கு வெளியூருக்கு அனுப்பி வைத்து வயசுக்கு வந்த மகள் எப்படி இருக்கிறாளோ? நேற்று பட்டணத்துக்கு போன முத்துசாமி அண்ணன் வரும்போது வள்ளிய 2 நாள் லீவுக்கு கொடுக்க சொல்லி அழைச்சிட்டு வரதா சொல்லிட்டு போனாரு. எப்படியும் விடியிற நேரம் வள்ளி வந்துடுவா. மகளை பார்க்க அந்த தாயின் மனம் ஏங்கியது. சுமைகள். வள்ளி துணி துவச்சி காய போட்டாச்சான்னு பெரியம்மாவுக்கு வெந்நீர் வச்சு உடம்புக்கு ஊத்திவிடு. அப்படியே பரணையில இருக்கிற பித்தாள குண்டானை இறக்கி புளிய போட்டு தேய்த்து வை. அடுக்கடுக்காக வள்ளிக்கு வேலைகளை சொல்லிக் கொண்டே போனாள். வள்ளி அந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் உழைக்கிறாள். 2 பிள்ளைகள், அம்மா அப்பா மற்றும் வாதம் வந்த பாட்டி என பெரிய குடும்பம். எல்லோருக்கும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி சென்று அவரவர் சொல்லும் வேலைகளை செய்யவே வள்ளிக்கு பொழுது பத்தாது. ஊரிலே அம்மா தம்பி தங்கச்சியோடு சந்தோஷமா இருந்த நாட்கள் நினைவுக்கு வந்து கண்களில் நீர் திரளும். 3 வேளையும் பலகாரம், சாதம், சாம்பார் என்று நல்ல சாப்பாடு அவர்கள் கொடுத்தாலும் வீட்டில் அம்மா உருட்டி தரும் பழைய சோறும் வெங்காயம் தான் அவள் ஞாபகத்துக்கு வரும். முத்துமாமா தான் அம்மாவிடம் பேசி பட்டணத்தில் வேலைக்கு சேர்த்து விட்டார். போன முறை அம்மாவிடம் கொடுத்த சம்பளம் வாங்க வந்த முத்துமாமாவிடம், மாமா, அம்மா தம்பி தங்கச்சிய பார்க்கணும் போல இருக்கு, வீட்டை விட்டு வந்து 6 மாசமாச்சு, வீட்டுக்காரம்மா கிட்ட சொல்லி அடுத்த முறை வரும்போது என்னையும் கூட்டிட்டு போங்க மாமா என்றாள். கட்டாயம் அழைச்சிட்டு போறேன் பாப்பா. வீட்டுல இருக்கிறவங்க சொல்ற வேலையை செஞ்சு நல்ல பிள்ளையாக நடந்துக்கோ. உன் சம்பள பணம் உன் அம்மாவுக்கு எவ்வளவு உதவியாக இருக்கும் புரியுதா? தலையாட்டினாள் வள்ளி. இங்க பாருமா, வேலைக்கு வள்ளியை போல ஆளாமீறது கஷ்டம். வாய் பேசாம சொன்ன வேலையை செய்யற 2 நாள் தான் அனுப்பி வை. அப்புறம் வேலையை விட்டு நிக்கணும்னு சொன்னா நம்ம பாடு திண்டாட்டம் ஆயிடும். பெரியம்மா சொல்லி அனுமதி வாங்கி தர வள்ளி ஊருக்கு போக போகிறோம் என்ற எண்ணமோ சந்தோஷத்தை கொடுத்தது. இங்கு வேலை அதிகம், ஊருக்கு போனா திரும்பி வரக்கூடாது. அங்கேயே அம்மாவிடம் சொல்லி பஞ்சு மில்ல ஏதாவது வேலையை பார்த்து அவங்களோட இருக்க வேண்டும். இப்படி தனிமையில் எல்லோரையும் விட்டுட்டு ஒற்றையில் வந்து ராத்திரி பகாமல் பாராமல் உழைக்க வேண்டாம் என்று எண்ணினாள். முத்து மாமாவிடம் ஊருக்கு கிளம்பியவளை பெரியம்மா அழைத்தாள். வள்ளி, இந்தா 100 ரூபாய் வச்சுக்க. உன் தம்பி தங்கச்சிக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடு. போன மாதிரியே 2 நாளையிலே வந்துடுடி. நீ இல்லாம என்னால தனியா எந்த வேலையும் செய்ய முடியாது. உன் உதவி ஒத்தாசையில் தான் இந்த பாட்டியோட வண்டி ஓடிட்டு இருக்கு. வந்துடுறியா? பெரியம்மா அடிக்கடி கோபித்து கொண்டாலும் அன்பானவள். மனதில் நினைத்து கொண்டாள் வள்ளி. குடிசையில் நுழைந்த வள்ளியை தழுவி கொண்டாள் சரசு. வள்ளி, நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து எத்தனை நாளாச்சு? அக்காவை கண்டதும் பரமனும் தேவியும் அவளை சூழ்ந்து கொண்டனர். அவள் வாங்கி வந்த தின்பண்டங்களை அவள்கள் ஆவலோடு பிடித்து சாப்பிட கண்கள் கலங்க மகளை பார்த்தாள் சரசு. ராவுத்தர் கடையில 50 ரூபாய் கொடுத்து விட்டு கடன் சொல்லி 1/2 கிலோ நெஞ்செலும்பு கறியுமா வாங்கி வந்து அம்மியில மசாலா எடுத்து வாசனையாக கறிப்பரட்டில் செய்து முட்டை பொரித்து சாதம் வடித்தாள். ஆத்தா, எதுக்கு இப்படி மாஞ்சி மாஞ்சி வேலை பாக்குற? நான் என்ன விருந்தாளியா? உன் மவ தானே வந்திருக்கேன். இருக்கட்டுமே, 6 மாசமா உனக்கு சமைச்சு போடாதத இந்த 2 நாள்லயே செஞ்சு போடுறது நல்லது. நல்லது கெட்டது சமைக்கும் போதெல்லாம் உன்னை நினைச்சுப்பேன் வள்ளி. ஆத்தா, நான் உன் கையால உருட்டி கொடுத்த பழைய சோத்தையும் வெங்காயத்தையும் தான் நினைச்சுப்பேன். சொன்னவள் சரசுவின் கழுத்தை கட்டி கொண்டாள். தம்பியும் தங்கையும் சிரித்து பேசி ஆத்தா கையால் கரிசோடு சாப்பிட்டு வள்ளிக்கு அன்றைய பொழுது சந்தோஷமாக போனது. இரவு ஆத்தாவின் அருகில் அவள் மேல் கை போட்டு படுத்து கொண்டாள். எனக்கொசரம் இன்னைக்கு வேலைக்கு லீவ் போட்டியா ஆத்தா? ஆமா, நாளைக்கு வரலன்னு சொல்லிட்டேன். என்ன 2 நாள் கூலி பணத்தை பிடிச்சுக்குவாங்க, போகட்டும். உன்னோட இருக்கிறது திருப்தி கிடைக்குது, அது போதும். அப்புறம் நீ ஊருக்கு கிளம்பிடுவ. எப்போ உன்னை திரும்ப பார்க்க போறோன்னு தெரியாது. பரமனும் தேவியும் நல்லா படிக்கிறாங்களா ஆத்தா?
படிக்க வைக்கணும் வள்ளி. என்னோட ஆசை கனவெல்லாம் என்ன தெரியுமா? இரண்டையும் நல்லா படிக்க வச்சு ஒரு டீச்சராவோ ஆபீசராவோ இந்த சமுதாயத்தில் அதுங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி நம்ம தரித்திரத்தை போக்கணும். நாமளும் தலை நிமிர்ந்து வாழ முடியும்னு நிரூபிக்கணும். உன்னோட அப்பன் இப்படி 3 பிள்ளைகளையும் கொடுத்துட்டு என்னை தனிமரமா தவிக்க விட்டு ஓடி போனானே. இடிஞ்சு போய் அழுதுட்டு இருந்தேன். என் கண்ணீரை துடைச்சது யார் தெரியுமா? நீந்தான் கண்ணு. உனக்கு 6 வயசு இருக்கும். அம்மா அழுவாத, நான் உனக்கு இருக்கிறேன் மாதிரி நீ பார்த்த பார்வை அன்னைக்கே தெரிஞ்சிட்டேன். உங்களை நல்லபடியா பார்க்கணும்னு என்னை தேத்திக்கிட்டு கடுமையா உழைச்சேன். இருந்தாலும் என் உழைப்பு நம்ம வயிற்று நிரப்பதான் சரியா இருந்துச்சு. நீ 5ஆம் வகுப்போடு படிக்க மாட்டேன்னு சொல்லி என்னோட காட்டுலயும் மேட்லயும் வேலைக்கு வர ஆரம்பிச்ச. வயசுக்கு வந்த பிறகு உன்னை நல்லபடியா பாதுகாக்கணுமேனு ஒரு நல்லவன் கையில ஒப்படைக்கிறது வரைக்கும் இந்த ஆத்தாவுக்கு நிம்மதி ஏது? முத்துசாமி அண்ணன் நம்பிக்கையா சொன்னதுனாலதான் உன்னை வேலைக்கே அனுப்புனேன். தனியால இந்த குடும்பத்து சுமைய சுமக்க முடியாம தவிச்ச எனக்கு ஒரு தகப்ப ஸ்தானத்திலிருந்து தோள் கொடுத்த. இப்பவும் உன் சம்பாத்தியத்தான் பிள்ளைங்கள் படிக்குது. முத்துசாமி அண்ணன் முன்பணமா 5000 ரூபாய் நீ வேலை செய்யற இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு. அடுத்த வருஷம் 2 பேருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அப்பா இருந்தா நிர்வகிக்க வேண்டிய குடும்பத்தை நீ தான் தாயை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்க. சொன்னவளின் கண்கள் இருந்து கண்ணீர் பெருகியது. அந்த இருட்டிலும் வள்ளிக்கு நன்றாக தெரிந்தது. என் மனக்குறைய சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ அங்க எப்படி இருக்க தாயி? உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்களா? நல்லா சாப்பாடு தராங்களா? வேலை ஒன்னும் அதிகமா இல்லையே. அப்படி எது இருந்தா சொல்லு தாயி. நீ அங்க போய் தனியா கஷ்டப்பட வேண்டாம். இங்கேயே கூழோ கஞ்சோ இருக்கிறத குடிச்சுக்கிட்டு எப்படியாவது சமாளிப்போம். ஆத்தா, நான் கஷ்டப்படுறத யார் சொன்னது? என்ன வீட்டுல ஒருத்தர் மாதிரி பாத்துக்கிறாங்க. வேலையும் அதிகம் இல்ல. என்னை பத்தி கவலைப்படாத. தம்பி தங்கச்சிய நல்லா படிக்கவை. நீ நினைச்ச மாதிரி நம்ம குடும்பம் நல்லா வரும். நான் உனக்கு என்னைக்குமே துணையா இருப்பேன். கவலைப்படாத ஆத்தா. சொன்ன வள்ளி சுமைக்கல்லாக நிற்க தன்னை திடப்படுத்தி கொண்டாள்.